வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு புரிதலை உங்களோடு பகிர இருக்கின்றோம். இந்த பதிவு பொறுத்தவரையிலும் எப்படி கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்னாக்கா, பெரும்பாலும் கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்காம போகிறதில்ல. கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஏன் அந்த மாதிரி லைஃப்பில் மேரேஜ் லைஃப் ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்குது? அதுக்கு என்ன காரணம்? கடக லக்னத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப் ஸ்ட்ரகிளை கொடுக்குதா? அல்லது ஸ்ட்ரகிளை கொடுக்காமையும் சிலருக்கு மேரேஜ் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் இல்லைங்களா? அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை துணையாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. அடுத்ததாக என்ன மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தாக்கா உங்களுக்கு இத்தகைய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவு பொறுத்தவரையிலும் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாருக்காச்சும் இந்த பதிவு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. கடக லக்னம். கடக லக்னத்தை பொறுத்தவரையிலும் தாய்க்கு அதீத ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்கள். தாய் சொல்லே வேதம் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள். இது ஒரு சரலக்னம். அதனால் ரொம்ப வேகமுடையவர்கள். போதாததுக்கு இதன் அதிபதியும் சந்திர பகவான் ஆகிறார். அவரும் ஒரு வேகமான கிரகம். அதனால் இவங்ககிட்ட இயற்கையாகவே அந்த வேகம் என்பது இருக்கும். இந்த லக்னத்தை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசியல் இந்த இரண்டிற்கும் ஒரு அற்புதமான லக்னமாக இது திகழ்கின்றது. இந்த லக்னத்தில் பிறந்த பெரும்பான்மையானவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பதவிகளில் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அல்லது அரசியலில் ஒரு நல்ல உயர்ந்த பதவியில், இயக்கத்தில் நல்ல பெயர், புகழோடு நல்ல ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற அன்பர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த அரசாங்கம், அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக எட்டிடுது. எளிமையாக அமையுது. அதில் இவங்கள பொறுத்தவரையிலும் அந்த துறையில் இவங்கெல்லாம் ஒரு சிறந்த வல்லுநர்களாக திகழ்கிறாங்க. அதில் பெயர், புகழ் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு எளிமையாக கிடைக்குது அப்படிங்கிறத பல ஜாதகங்கள் இதை உறுதியிட்டு காட்டியிருக்குது. ஸோ இவங்கள பொறுத்தவரையிலும் அரசாங்கத்தின் செல்லப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு. அடுத்ததாக உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு இளமையில் திருமணம் அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, கடக லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். அதன் அதிபதி சனீஸ்வர பகவான். அப்போது சனீஸ்வர பகவான் அப்படின்றது தாமதம். அதனால் உங்களுக்கு இளமையில் திருமணம் அப்படிங்கிறது இயல்பாகவே இல்லை. ஒரு 30 வயசை கடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக உங்களுடைய திருமணம் அப்படிங்கிறதுல ஏதேனும் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அதற்கும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சனீஸ்வர பகவான் தான் காரணகர்த்தாவாகின்றார். அதாவது வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது வயது வித்தியாசம் வரும். வயது வித்தியாசம் அப்படின்னும்போது குறைஞ்சபட்சம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு 10 வயசாச்சும் வித்தியாசங்கள் வரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, கல்வியில் வித்தியாசம். யாராச்சும் ஒருத்தர் நல்ல உயர்கல்வி, நல்ல பெரிய பொறுப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. ஒருத்தருக்கு கல்வி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. அடுத்த வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது நிறம். நிறம் அப்படின்னும்போது யாருனாச்சும் ஒருத்தர் நல்லா வெள்ளையாக இருப்பாங்க. ஒருத்தர் கருமை நிறத்தில் சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தில் இருப்பாங்க. அடுத்ததாக பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, பொருளாதாரம், அந்தஸ்து அப்படின்னும்போது ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா, நல்ல பொருளாதார ரீதியாகவும், நல்ல உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களாகவும், சொத்து பத்து அப்படின்லாம் ஹை லெவலில் இருப்பாங்க. வாழ்க்கை துணையை பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசத்த கொண்டு வந்துரும். இன்னொன்று கலாச்சாரம், பண்பாடு. இதில் சில மாற்றங்கள் இருக்கலாம். அடுத்தது மதம், சமூகம் அப்படிங்கிறதுல சிலருக்குலாம் ஒரு மாற்றங்கள கொடுத்துடுது. இப்போ சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு 1, 2 இவங்களுக்கு நிச்சயமா வந்துரும். அப்படி அமைஞ்சுது அப்படின்னாக்கா, அது ஒரு சிறந்த அமைப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி அமைகின்ற அமைப்பில் இருக்கும் அன்பர்களுக்கு பெரிய அளவில் திருமண வாழ்க்கை பாதிப்பதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் ஒரு பெரிய கற்பனைகளோடும், பெரிய எதிர்பார்ப்புகளோடும் அமையும் அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது தான்
திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள குடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, கடக லக்னத்தின் 7ஆம் அதிபதியே அட்டமாதிபதி ஆகுறார். 8ஆம் இடம் என்பது ஒரு வருத்தத்த குடுக்கக்கூடியது, ஒரு பிரிவ குடுக்கக்கூடியது, ஒரு சங்கடத்த குடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுலாம். திடீர்னு வந்து ஒரு சம்பவம் நிகழுது. அது வருத்தத்த குடுக்குது, அல்லது தடைய குடுக்குது, அல்லது பிரிவை குடுக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்படணும். உதாரணமா, பொருளாதாரம் நல்லா வந்துட்டு இருக்குது. திடீர்னு வந்து பொருளாதாரம் வரல அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தின் அதிபதியோடையோ அல்லது 2ஆம் இடத்தின் 2ஆம் இடத்தோடையோ இந்த 8ஆம் இடம் தொடர்பா இருக்கும். ஒரு வாகனம் இருக்குது. திடீர்னு வந்து ஒரு விபத்து ஏற்படுது. அப்படின்னாக்கா, விபத்து அப்படின்றது 8ஆம் இடம். வாகனம் அப்படின்றது 4ஆம் இடம். 4, 8 தொடர்பு ஆகின்றபோது, இதுபோல திடீர்னு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு, அதனால ஒரு மன உளைச்சல், மன சங்கடம், மன அழுத்தம். இப்படி 8ஆம் இடம் எதனோட தொடர்பு கொள்கிறதோ, அதனோட வந்து ஒரு வருத்தத்த குடுக்குது அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. அப்போ கடக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 7ஆம் அதிபதியா, அட்டமாதிபதி ஆகறதுனால, இயற்கையாகவே இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து உண்டு அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. அப்போ பெரிய எதிர்பார்ப்புகளோட கூடிய வாழ்க்கை துணையை நீங்க தேடுவத வந்து கைவிட்டுட்டீங்கனாலே, பெருமளவு வந்து இது வந்து தவிர்க்கப்படும். இதனுடைய வீரியம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா 7ஆம் இடம் அப்படிங்கிற அந்த மகரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவான். அப்போ சனீஸ்வர பகவானினுடைய காரகத்துவங்கள்ல முக்கியமானது வந்து உழைப்பு. அவர் வந்து வேலை, ஜீவனத்த கொடுக்கக்கூடியவர். அவர பொறுத்தவரையிலும் நீதி, நேர்மைக்கு காரகமாக விளங்குகின்றார். அதனால வந்து உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை, இப்போ ஒரு ஆண் கடக லக்னத்தில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை ஒரு பெண் இல்லைங்களா? அந்த பெண்மகள் வந்து ஒரு வேலைக்கு போறதாகவோ, அல்லது வந்து ஒரு சுயமா வந்து தொழில் செய்றதாகவோ, அந்த மாரி எதனா ஒரு அமைப்பில இருக்கிறவங்கள நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னாக்கா, அது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை துணையாகவும், அது வந்து நீடித்த ஒரு வாழ்க்கை துணையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மன வாழ்க்கையில வந்து அந்த 8ஆம் இடத்தின் காரகத்துவம் கொஞ்சம் பலவீனப்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ, அதனால வந்து உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணைய பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு வந்து வீட்லயே உட்காராம, அ வெளியிடங்கள்ல உழைக்கிற அமைப்பு இருந்தது அப்படின்னாக்கா, கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கிறது ஒரு ஜோதிடரை நம்மளுடைய பரிந்துரை. அடுத்ததா திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதார ரீதியாகவோ, அல்லது வந்து மற்றைய அமைப்புகளிலோ உங்களுக்கு உயர்வு கிடைக்குமா அப்படின்னாக்கா, நிச்சயமா கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்கா, உங்களுடைய 7ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சொத்து, வாகனம், வீடு, அடுத்ததா பார்த்தோம்னா, அங்கேருந்து 10ஆம் இடத்த பார்ப்பார். இல்லைங்களா? அப்போ வந்து உங்களுடைய ஜீவனம், உங்களுடைய அந்த கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உயருமா அப்படின்னாக்கா, நல்ல நிலையில உயரும் அப்படிங்கிறது தான் இதில உள்ள ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. ஆக உங்கள பொறுத்தவரையிலும் உங்களுடைய 7ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது இயற்கையாகவே அட்டமாதிபதி ஆகறதுனால, திருமண வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாம கடக்க முடியாது. அந்த ஸ்ட்ரகிள் இல்லாம கடக்கணும் அப்படின்னாக்கா, இது போன்ற நிலைப்பாடுகள்ல அதாவது வந்து எதனா ஒரு வித்தியாசங்கள் உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணைகிட்ட இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை வேலைக்கு போறது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 2 நிலைப்பாடுகளும் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா, பெரும்பாலும் இது வந்து தவிர்க்கப்படுகிறது அல்லது வந்து இதனுடைய வீரியம் குறைக்கப்படுகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு என்னுடைய புரிதல உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் நண்பர்களே. அடுத்ததா கடகத்த பொறுத்தவரையிலும் அது வந்து பதவிகளுக்கும், அரசியல்ல இருக்கிறதுக்கும், அரசாங்கத்தில இருக்கிறதுக்கும், உயர் பதவிகளுக்கும், தலைமை பொறுப்புகளுக்கும் அது வந்து ரொம்ப பிரியப்படும் ஒரு லக்னமாக இருக்கின்றது. அதற்காக அந்த லக்னத்த பொறுத்தவரையிலும் அதில் பிறக்கின்றவர்கள் சில விஷயங்களை கையாளவே செய்கின்றார்கள். அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு மலை ஏறணும். அந்த மலையில ஏறும்போது படிக்கட்டுகள் மொத்தம் வந்து ஒரு 1500 படிக்கட்டு இருக்குது. அந்த 1500 படிக்கட்டு கீழ இருக்குது. கீழ இருந்து நம்ம அந்த உச்சிய தொடணும். அதுதான் மேன்மை அப்படின்னாக்கா, அந்த உச்சிய தொடுறதுக்கு நம்ம வந்து அந்த 1500 படிகளையும் நம்ம மிதிச்சு தான் ஆகணும். இல்லைங்களா? அப்போ மிதிபடுதே அப்படின்னு சொல்லிட்டு நாம நெனைச்சோம் அப்படின்னாக்கா, அந்த உச்சிய தொட முடியாது. மிதிச்சா தான் நாம வந்து அந்த உச்சத்த அடைய முடியும். அப்போ கடக லக்னத்தில பிறந்த பொறுத்தவரைலாம் அவங்களுக்கு இயல்பாகவே வந்து அரசாங்கம், அரசியல், உயர் பதவி, பட்டம், புகழ், அந்தஸ்து இது மேல வந்து ஒரு தீராத ஒரு காதல் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இத. ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காக வந்து அவங்க சில விஷயங்களை செய்கின்ற பொழுது, அவங்க வாழ்க்கை துணை அப்படின்றத பொறுத்தவரையிலும் முக்கியமா வந்து அத வந்து அந்த தில்லு முல்லுகளையோ அல்லது வந்து அவங்க கையாளும் அந்த விஷயங்களையோ முதல்ல தப்புன்னு சொல்றது யாருடா அப்படின்னாக்கா, அவங்களுடைய வாழ்க்கை துணையா தான் இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நாம கூர்ந்து கவனிக்கணும்.
இந்த நீதி, நேர்மை, தர்மம், அதாவது வந்து அ தர்மசீலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான சொல்லணும். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அதிபதி அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அப்போது நீங்க எதனா தப்பு செஞ்சீங்க அப்படின்னாக்கா, முதல்ல அந்த தப்ப தப்புன்னு சொல்றது யாருடா அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய கலத்திரம் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. உங்கள போலவே வந்து அவங்களும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. உங்கள போலவே அவங்களும் வந்து நல்லா உழைக்கக்கூடியவர்கள். முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க. ஆனா உங்களுக்கும், அவங்களுக்கும் உள்ள சிறிய வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா, இவங்கள பொறுத்தவரையிலும் நீதி, நேர்மை, தர்மம் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களே. இந்த வித்தியாசங்கள நீங்க வந்து உணர்ந்துட்டீங்கனாலே, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்குமான நெருக்கம் மிக சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சொத்து, சுகங்கள் எல்லாம் கிடைக்கப்பெற்று, நல்ல நீடித்த ஒரு தம்பதிகளாக உங்களால வாழ்க்கைய நடத்த முடியும். மற்றைய லக்னங்கள போல நீங்களும் வந்து ஒரு அந்யோன்ய தம்பதிகளாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடராய் என்னுடைய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னு பாருங்க. உங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்கள், அல்லது உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள், அல்லது நீங்களே கூட இந்த லக்னத்தில பிறந்திருக்கலாம். அதனால இதில் உள்ள நிறை குறைகளை, இது சரி அல்லது இது தப்பு அல்லது உண்மை அப்படிங்கிற இதில் உள்ள நிறை குறைகள உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அது எனக்கு அடுத்தடுத்து நாம் ஆய்வு செய்யறதுக்கு பேருதவியாக இருக்கும் நண்பர்களே. உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காச்சும் இந்த பதிவு தேவைப்பட்டது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.